ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் கடைசி டைமில் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற நேரம் இல்லையா? ஸோ இதை கேட்டுக்கங்க. இப்போ லாஸ்ட் 2 நாள் நமக்கு வந்து கையில் இருக்குது. இன்றைக்கி புதன், வியாழன், வெள்ளி 2 நாட்கள் உள்ளது. 2 நாட்களில் நீங்கள் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டனை மட்டும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி திரும்ப முதல்ல இருந்து அடுத்த நாள் காலையிலேருந்து எழுந்திரிச்சு சாயந்தரம் வர எல்லாத்தையும் கண்ணில் மட்டும் பார்த்துட்டே இருங்க. இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். ரொம்ப இது பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாமல் போடும். ரிலாக்ஸ்டாக படிங்க, விரட்டி மட்டும் பாருங்கள். புதன்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வர என்ன திருப்பி பார்த்தீங்களோ அதை வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வர திருப்பி பாருங்கள் போதும். ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் கொடுத்ததையும் என்ன பண்ணுங்கள், கஷ்டமான கொஷினை பார்த்துட்டு நம்ம வந்து பயந்துடக்கூடாது. அந்த கொடுக்குற டைமில் இடையில இருக்கிற கேப்பில் ஒரு 3 செம்ம போட்டு வச்சுருங்க. ஏன்னா கடைசியில் மேக்ஸ் போடுறதுக்கு தான் நமக்கு என்ன பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஒதுக்கி வச்சதை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கிடைச்சதையும் கொஷின் பேப்பர் கிடைச்சதையும் டக்குன்னு கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு தமிழ் கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு மேக்ஸ் கொஷினை தேடி ஈஸியாக இருக்கிற கொஷினாக ஒரு 3 கொஷினை வந்து டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து ஓஎம்ஆர் கொடுத்ததையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷினை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஓஎம்ஆரில் செட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாத கொஷினை நம்ம வச்சுட்டு 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி போயிடுது. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்ச கொஷினை மட்டும் போட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம். தெரியாததை என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணி வைங்க. அதேமாதிரி ஓஎம்ஆர் மிஸ்டேக் வந்து விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது வந்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணும்போது பொறுமையாக பார்த்து இது பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஓஎம்ஆரில் கை வைக்கிறதுக்கே எனக்குலாம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அது போக போக அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸாம் ஃபியருமே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கையில் கொடுத்து அது வரைக்கும் தான். நீங்கள் கொஷினை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஷினை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த பயம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து ஒன்றும் இதை ஒரி பண்ணிக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் வந்து இது பண்ணுங்கள். தமிழை வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது தமிழ் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட் வந்துடும். ஃபஸ்ட்டே கஷ்டமான கொஷின் எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் மறந்துடும். ஸோ நீங்கள் கஷ்டமான கொஷினை பற்றி எதுவுமே நினச்சிக்கிறாங்க, அது 4ல் 1 நம்ம எலிமினேட் பண்ணி படித்ததை வச்சு கடைசியாக திரும்ப 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 பார்க்கும்போது, ஏன்னா பின்னாடி ஒரு கொஷினில் கூட முன்னாடி உள்ள கொஷினுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ தெரிஞ்சதை மட்டும் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். தெரியாததை ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் எலிமினேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன்னா இப்போ வந்து ABCDனா அப்போ வந்து 3 வந்து சேமாக இருக்கும், 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்த உடனேமே தெரியும். அப்போ வந்து இது ரிலேட்டடாக இப்போ 2002 இப்போ 3, 4, 5னா வச்சுட்டாங்கன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ 2002 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், அப்போ வந்து 8 இருக்குது அப்படின்னா இது 3ல் 1 ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 4ல் 1 பார்த்து நீங்கள் ஒரு கொஷின் உங்கள் கையில் கொடுத்து இந்த கொஷினை எடுக்க சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி ஆப்ஷன் செட் பண்ணுவீங்க, இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. யோசிச்சு அப்படியே இது பண்ணுங்கள். அதாவது சுத்தமாகவே தெரியாததுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் யோசித்து கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தெரியாத கொஷினை நீங்கள் யோசித்து போடும்போது தான் ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு கிடைக்கும். தெரிஞ்சதை கான்ஃபிடெண்ட்டாக கை வச்சு போட்டுட்டு தெரியாததை இந்த மாதிரி யோசித்து போடுங்க. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுங்கள், கடைசியில் ஒரு 20 கொஷினை எடுத்துகிட்டு கூட ஒரு 20-30 கொஷின் எடுத்து கூட இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்காருங்க. அங்கே வரக்கூடிய பயத்தை தவிர்க்கலாம். ஓகேங்க, நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. இதுக்கடுத்து வீடியோ கொடுக்க எனக்கு டைம் இருக்காது. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். Thank you friends.